ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. ஒரே சவுண்டாக இருக்குல்ல. இன்றைக்கி நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்தோம். வியாபாரம் பார்த்து முடிஞ்சு வீட்டுக்கு போக போகிறோம். சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரு. காலையிலே வியாபாரத்துக்கு ஒரு 10 மணி போல் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வியாபாரத்துக்கு போனது, வியாபாரத்துக்கு போகிற நான் ரொம்ப வீடியோ எனக்கு கார் ஒத்துக்கிறாது. அதனால் நான் அந்த போகிற வழியிலையெல்லாம் வீடியோ எடுக்கலை. வியாபாரம் பார்த்தது மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வியாபாரம் பார்க்கும்போது எடுக்கிறது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறது வந்து அந்த பெண்களுக்கு வந்து அது வியாபாரத்துக்கு எடுக்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் என் வீட்டுக்காரர் மட்டுமே லைட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் பார்த்துட்டு திரும்பி வந்து பழைய இரும்பு கடையில் எல்லாம் அந்த பொருளெல்லாம் போட்டோம். அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 5-6 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால தான் இப்போ பேசுகிறேன். ஆமாம், நான் வந்து எப்போ வியாபாரத்துக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு 3-4 மாதம் கல்யாணம் முடிஞ்சு இருக்கும். அப்போ வந்து என் வீட்டுக்காரோட வியாபாரத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து மாதமாகவும் போகலை. ஆமாம், அதுக்கப்புறம் மாதமாயிட்டேன்னா தருணை சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அப்போல்லாம் எனக்கு கார் லைட்டாக ஒத்துக்கும், ஒன்றும் செய்யாது. ஏன்னா நான் அப்போல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நான் டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்து சரியா போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன்ல. அதனால எனக்கு அப்போ வந்து செட் ஆகிக்கிருச்சு. இப்போ வந்து 9 வருஷம் ஆச்சு பஸ்ஸு ட்ராவலே நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒத்துக்கிறாதுன்ட்டு. என் ஊருக்கு போனாலுமே நான் ட்ரெயினில் தான் போவேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும்ல, 7 மணி நேரம் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போனாலுமே ட்ரெயினில் தான் போவேன். அதுமாதிரி சென்னை போனாலும் ட்ரெயினில் தான் போவோம். மைசூர்லாம் கர்நாடகாலாம் போவோம்ல, அங்கே போனாலுமே ட்ரெயினில் தான் போவோம். புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்களே புக் பண்ணிடுவாங்க எங்களுக்கு இலவசமாக. அதனால் நாங்கள் அப்படியே போய் பழகிட்டோம். காரில் இன்றைக்கி வியாபாரத்துக்கு ரொம்ப நாள் கழித்து போயிருக்கேன். அந்த விலாகு தான் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்துக்கிட்டு குடும்பத்துக்காக வியாபாரத்துக்கு போகிறீங்களே, காரில் போகிறீங்களேன்னு அப்படி. ஏன்னா 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போய். தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கும்போது போனார். அப்புறம் வந்து ஏன் போகலன்னா, இப்படிதான் மழை பெய்யுது, வீடு மாற்றுறது அது இதுன்ட்டு வியாபாரத்துக்கு போகவே இல்லை. அப்படியே விட்டாச்சு. நான் இன்றைக்கி சரி வாங்க போவோன்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், என் வீட்டுக்காரர் சாப்பாடு வாங்க போயிருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காரா. டன் 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 சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசுங்க. வணக்கங்க. வாங்க மேடம், கார் ஓட்டிகிட்டு இருக்கா. நீங்களும் வந்து கார் ஓட்டு வாங்க. நம்ம சுந்தர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு போகிறோம். அலுமினி வியாபாரத்துக்கு. நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகலை. ஏன்னா பிள்ளை குட்டிகளாகிடுச்சா, அதுகளை பார்க்க அதுகளை வளர்க்க இப்படியே சரியாக போயிடுச்சு. சுந்தர் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, உடம்பு முடியலன்ட்டு. அதனால் வீட்டில் இருந்து அவள் அழுதுகிட்டே இருந்தால் அவங்க அப்பா கூட வரணும்னு அழுகுறான்ட்டு என்னையும் சேர்த்துக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம எங்கே போயிட்டோம்னா, நம்ம பட்டிசலை தாண்டி போயிட்டுருக்கோம். பட்டிசலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆவூர் போகிறோம். ஆவூர் போகிறீங்களா? என்ன ஊர் போகிற? ஆவூர்னா டைனாசர் ஊருக்கு போகிறோம். என்னடா என்னவே ஆவூர் போறியா? சரி, நாங்கள் வந்து வியாபாரம் பார்க்குறத உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்புறமா காட்டுறோம். பாய்.
பாருங்கள் மக்களே, இப்படி தான் வியாபாரம் பார்க்கணும். பழசெல்லாம் எடுத்து எடை வச்சு பழசில் போட்டிங்கன்னா இப்போ 350 ரூபாய்க்கு போகும். இப்போ நீங்கள் பழசு போட்டிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு கொடுக்கலாம். மாதிரி அதுவும் 200 300 ரூபாய்க்கு பாதிக்கு போகும். நீங்கள் வாங்குறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வர்ற வழியிலேயே பழைய இரும்பு கடையில் நம்ம வியாபாரம் பார்த்துருந்த அந்த பழைய இரும்பு சிலுவர் இதெல்லாம் வந்து போட வந்திருக்கோம். அதை உங்களை காட்டுறேன் பாருங்கள். பழைய இரும்பு கடை. என் வீட்டுக்காரர் வந்து பழசெல்லாம் இறக்குறாரு பாருங்க. இதுதான் பழைய இரும்பு கடை. பார்த்தீங்களா, நிறைய வியாபாரிகள் வந்து இரும்பு எல்லாத்தையும் போடுறாங்க பாருங்கள். நாங்கள் அது மாதிரி எங்கள் வண்டியில் உள்ளதை இறக்குறோம். நம்ம வண்டியில் இன்றைக்கி பழைய ஜாமான் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நான் போடுறேன் பாருங்கள் என் வீட்டுக்காரர். என்னம்மா பஸ்ஸு? என்னது பஸ்ஸு நிற்குதா? சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அட்டை, இது எல்லாமே அட்டை, பேப்பரு, பிளாஸ்டிக்கு, இரும்பு, தகரம், உடஞ்ச சேரு, இது எல்லாமே எடுத்துருப்பாங்க. பாருங்கள், என் வீட்டுக்காரர் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாரு பாருங்கள். அலுமினியம் மட்டும் இங்கே போட மாட்டோம், எடுக்கிறாரு பாருங்கள். இன்னும் எங்கே இருக்குது? இல்லையே. பாருங்க, பழைய பாட்டில், பிளாஸ்டிக்கு, இதுதாங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கை. இந்த வியாபாரத்துக்கு போய் 1 மாதம் ஆகுது. இன்றைக்கி தான் என் வீட்டுக்காரை வாங்கன்னு நான் வரேன் கூட அப்படின்னு, துணைக்கு நான் வரேன்னு கூப்பிட்டு போய் வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாபாரம் பரவாயில்லாமல் ஓடிச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். பூரா பழைய அலுமினியம் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் வாங்கின பழைய சில்வர் வந்து இட வைக்கிறாங்க பாருங்கள். பழைய சில்வர் பழைய மிக்சி அதெல்லாம் பாருங்க வைக்கிறாங்க. சரி.